வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளப்படும். இந்த சேனலில் நம்ம நிறைய சிறு தொழில்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சிறு தொழில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பற்றி. ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலர் பழங்கள், இந்த காஞ்ச திராட்சை எல்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி பழங்களை உலர்த்தி அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே அதை பேக் பண்ணி வியாபாரம் பண்ணுறது. இது வந்து நிறைய இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறம் இன்னும் பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வரும். இதை வந்து நம்ம ஹோல்சேல் டு ரீட்டைலும் பண்ணலாம், இல்லை ஹோல்சேலாகவும் பண்ணலாம். நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஹோல்சேல் கடைகளில் வாங்கி ரீட்டைலில் எப்படி வியாபாரம் பண்ணுறது. அதாவது 1 கிலோ வாங்கி 100 கிராம் 200 கிராம் பேக்கெட்டுகளாக மாற்றி நம்ம ரீபேக் பண்ணி எப்படி ஒரு ரீட்டைலர்கிட்டையோ இல்லை வந்து தேவையான கன்சியூமர்கிட்டையோ கொண்டு போய் விற்கிறதுங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். தினமும் நம்ம 3000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா ஒரு எளிய வழி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வியாபாரம் தான். பெண்கள் கூட வீட்டில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக்கிங் செய்யும் தொழிலில் செய்வதன் மூலம் நல்ல லாபம் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் முதல்ல நல்லா நிலைமையில் இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது குவாலிட்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ், தரம் வாய்ந்தது விளைவாங்க. ரெண்டாவது ஒரு வெயிட் மிஷின்னா அது வெயிட் போட்டு நம்ம ஒரு கிலோ 2 கிலோன்னு பேக்கில் வாங்கினோம்னா அதை பிரித்து விட்டு 200 கிராம் 250 கிராம் ரீபேக் பண்ணணும். இல்லை மொத்தமாக நம்ம ஒரு மூட்டை அது மாதிரி வாங்கினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையான பழங்களையும் வாங்கி நம்ம கலந்து கூட வியாபாரம் பண்ணலாம். அப்படி தான் பண்ணுவாங்க பெரும்பாலும். காஞ்ச திராட்சை இவ்வளோ கிலோ, முந்திரி இவ்வளோ கிலோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட அளவு மிக்ஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம வெயிட் மிஷினில் போட்டு ஒரு 200 கிராம் 100 கிராம் 500 கிராம் 1/2 கிலோ 1 கிலோ போன்ற பேக்கெட்டுகளை நாம் பேக் செய்து விற்க முடியும். அதனால பேக்கிங் மிஷினும் தேவை, வெயிட் மிஷினும் தேவை, நல்ல தரம் வாய்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் தேவை. இது 3 இருந்தால் போதும். இந்த வெயிட் மிஷின், பேக்கிங் மிஷினோட விலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டு இல்லைன்னா indiamart.com போன்ற வெப்சைட்டுகளில் உங்களுக்கு நிறைய மாடல்கள் இருக்குது. அந்த மாடல் பொறுத்து இதனுடைய விலை மாறுபடும். 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் நம்ம இந்த பேக்கிங் அண்ட் வெயிட் மிஷினோட விலை மாறுபடும். அதெல்லாம் இது வந்து உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால FSSAIனோட ஆவணம் கண்டிப்பாக நம்ம பெற்று வைத்திருக்க வேண்டும். அதை தவிர வீட்டில் தொழில் செய்வதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 சதுரடி நல்ல தூய்மையான இடம் வேணும். அதில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் ஃபெசிலிட்டிஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இதை வெயிட் போட்டு பேக் பண்ண வேண்டியதான் ட்ரை ஃப்ரூட்ஸை. அதாவது ஹோல்சேல் கடைகளிலிருந்து ட்ரை ஃப்ரூட்ஸோட வாங்கி மிகவும் குறைந்த விலையில் நான் வாங்கி அதை வந்து பேக் செய்து நல்லா விலைக்கு விற்கலாம். இதை நம்ம வந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் பண்ணி தான் விற்க முடியும். ட்ரை ஃப்ரூட்ஸுகளை தோராயமாக ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு நாளைக்கு, அதாவது கிலோன்னு சொல்லலாம், ஒரு அமௌண்ட் ஒரு 1000 ரூபா வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20 கடைகளுக்கு நம்ம 1000 ரூபா இன்னைக்கு வியாபாரம் பண்ண 20,000 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்புள்ள ஒரு நல்ல தொழிலாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தொழில் பார்க்கப்படுகிறது. இதே போல் இன்னும் பல அரிய வகை தகவலுடன் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.